வணக்கம் தோழர்களே. நேத்து விஜய வச்சு செஞ்சிருக்காரு ரஜினி. அனுபவம் இல்லாதவர்களை கொண்டிருக்கிற ஒரு பார்ட்டி வெற்றி அடைய வாய்ப்பே இல்லை, ஜெயிக்கவே ஜெயிக்காது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. நேத்து வலைத்தளம் முழுவதும் இததான் பேச்சா இருக்கு. அனுபவம் இல்லாத பார்ட்டி இங்க எங்க யாரு? எந்த தேர்தலையும் பார்க்காத அனுபவம் இல்லாத ஒரே பார்ட்டி எது அப்படின்னா நம்ம தமிழக வெற்றி கழகம் தான். ஆக தமிழக வெற்றி கழகத்தை போட்டு பொழந்திருக்காரு. ஏன்னா ஏற்கனவே ரஜினியும் விஜயும் மாறி மாறி மேடையில பேசிக்கிட்டதால நம்ம பார்த்திருக்கோம். விஜய் ரசிகர்கள் ரஜினியை கேலி பண்றதும், ரஜினி ரசிகர்கள் விஜயை அடிக்கிறதும் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா போற போக்குல நேத்து ஒரு சம்பவத்தை பண்ணி முதல்ல அனுபவத்தை கத்துக்கங்க தம்பிங்களா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிச்சு விட்டுருக்காருங்க. வேற லெவல் சம்பவம். எங்க நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு தானே. நேத்து ஆனந்த விகடன் ஒரு விழா நடத்துது. வேள்பாரிக்கான வெற்றி விழா. 1,00,000 பிரதிகள் வித்து தீர்த்திருக்கு. வேள்பாரியினுடைய ஆசிரியர் யாரு, எழுதினவர் யாரு? சு வெங்கடேசன், சிபிஎம் உடைய எம்பி, மதுரையினுடைய எம்பி, எங்க ஊர் எம்பி, எங்களுடைய நண்பர். அது பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லான அப்படி ஒரு எழுத்து. உண்மையே சொல்ல போனா ஒரு நாவலுக்கு ரசிகர் மன்றத்தை பார்த்துருக்கீங்களா? ரஜினிக்கு இருக்கும், விஜய்க்கு இருக்கும், கமலஹாசனுக்கு இருக்கும், அஜித் இருக்கும். ஆனா ஒரு நாவலுக்கு ஒரு ரசிகர் மன்றம் இருக்குன்னா அது வேள்பாரிக்கு தான். நேரடியாவே நான் போய் பேசுறேன். ஒரு புத்தக வெளியீட்டு விழா நாங்க பேசும்போது அந்த நாவலை கையில வச்சுட்டு அந்த ரசிகர் மன்றம்னு போட்டு வேள்பாரி மக்கள் மன்றம், வேள்பாரி ரசிகர் மன்றம்னே போட்டு மக்கள் வந்து அந்த விழாவில் பங்கெடுத்துக்கிட்டது. காணொளிகள் வாயிலாக இந்த கதைகளை ஒரு சாப்டரா பேசுறது, இப்படி நிறைய வேலை நடந்துட்டு இருக்குங்க ஒரு நாவலுக்கு. அந்த அளவுக்கு நாவல் ரொம்ப தரமான, நீங்க கடக்கவே முடியாத ஒரு எழுத்துக்களை கொண்டதாக வேள்பாரி இருக்கு. அதை சங்கர் சார் வந்து சினிமாவா எடுக்க போறாரு, அதுக்கு உரிமை வாங்கி வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வெற்றி விழாவில் 1,00,000 பிரதி வித்த விழாவில் தான் நிறைய தலைவர்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. நம்ம தோழர் ரோகிணி, உதயசங்கர் IAS உட்பட, சங்கர் உட்பட பலரும் இதுல கலந்துக்கிட்டாங்க. அதுல ரஜினி முக்கிய விருந்தினரா கலந்துக்கிட்டாரு. இந்த முக்கிய விருந்தினரா ரஜினியோடைய பேச்சு தான் ஹைலைட்டா இருந்துச்சு. போற போக்குல அடின்னு அடிச்சு வெளுத்துட்டு போனார். அவர் சொன்ன ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுங்களா? 1962 1962 தேர்தல். அந்த தேர்தலின் போது நடந்த விஷயங்களை அவர் பேசுறாரு. அண்ணா எவ்வளவு பெரிய ஆளு, பேரறிஞர் அண்ணா, அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர், பேச்சுல சும்மா அத்திரடியா இருப்பாரு. அவர் பேசினா மறுத்து பேச முடியாத அளவுக்கு கருத்து செறிவோடு பேசக்கூடியவர் பேரறிஞர் அண்ணா. எளிமையானவர். திராவிட இயக்கத்துல எளிமையான ஒரு தலைவரை நீங்க பார்க்கணும், அது பேரறிஞர் அண்ணா சொல்லலாம். ரேஷன் கடையில அரிசி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு எளிமையான முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா. அவரு 62ல ஆட்சிக்கெல்லாம் வரல, எலெக்ஷன் வருது, நிக்கிறாங்க. இந்த நிகழ்வை பற்றி தான் ரஜினிகாந்த் பேசுறாரு. அப்படி பேசும்போது சொல்றாரு, எவ்வளவு பெரிய லெஜண்டுங்க, கலைஞர் பேசியிருப்பாரு, சம்பத் பேசியிருப்பாரு, நடராஜன் பேசியிருப்பாரு, வேற லெவல்ல அவங்க பேசியிருப்பாங்க. கடைசியா பேரறிஞர் அண்ணா வந்து பேசுவாரு, அவ்வளோத்தையும் காலி பண்ணிடுவார். அவ்வளவுதான், எல்லாருடைய பேச்சு முடிஞ்சு போயிடும், இவர் பேச்சு தான் நிற்கும். அந்த அளவுக்கு ஜீனியஸ், அறிவாளி, அந்த அளவுக்கு செயல் திட்டம் கொண்டவர். ஆனா 1962 நடந்த தேர்தல்ல அண்ணா தோல்வியுற்றாரு, கலைஞர் ஜெயிச்சாரு. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயலலிதா தோத்திருக்காங்க. ஒருபோதும் தேர்தலை தோற்காத ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா அது கலைஞர் அவர்கள் தான். ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி எப்போதும் தோத்ததில்லை, அப்படி ஒரு ஆளு கலைஞர் அவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயம் இருப்பாரு, ஏன் கலைஞர் ஜெயிச்சாரு, ஏன் அண்ணா தோத்தாருன்னா கலைஞருடைய பராசக்தி, மந்திரி குமாரி, மனோகரா, வேற லெவல் வசனங்க. பராசக்தியில இன்னைக்கு வரையும் பேசப்படுகிற வசனங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு படம். அங்க ஒரு பெண்ணு பகுத்தறிவு பேசிட்டு இருப்பா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிற ஹீரோ சிவாஜி. நீ இப்படி இருக்கிறனாலதான் உலகத்தை நீ புரிஞ்சுக்க முடியும், உன்னை அவளை ஏமாத்தினான்னு நினைக்காத, இந்த உலகத்தை உனக்கு காட்டியிருக்கான்னு நினைச்சுக்கோ அப்படின்னு பயங்கரமான பல வசனங்கள் வரும். கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது. அம்பாலா பேசுவது, அம்பாள் எந்த காலத்தில பேசினார், இப்படி அடுக்கடுக்கான வசனங்களால தெரிக்க விட்ட படம் பராசக்தி. அதே போல மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழுனா அப்படியே சிவாஜி வேற லெவல்ல அவர் வசனம் எழுதுவாரு கலைஞர் அவர்கள். அதைத்தான் சொல்லிட்டு சொல்றாரு, கலைஞர் அவர்கள் இவ்வளோ பெரிய வசனத்தினாலையும் கலையினால்தான் மக்கள் கொண்டாடி அவரை வெற்றியடைய வச்சாங்க. இந்த கலை தான் தமிழ்நாட்டு மக்கள் எந்த வடிவத்துல வந்தாலும்
கொண்டாடி தீர்ப்பார்கள், தலையில வச்சு கொண்டாடுவாங்க. கலையை ரசிப்பதுல தமிழ் மக்கள் மன்னர்கள் அப்படின்னாரு. உண்மை அதுதான். நம்ம கதையை ரசிப்போம், கலையை ரசிப்போம், இலக்கியங்களை ரசிப்போம். அதன் மூலமாக பகுத்தறிவை போட்டுறவங்க நம்ம சினிமா துறை. 80கள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க படத்தை நுட்பமா பாத்தீங்கன்னா உள்ள அவ்வளவு அரசியல் இருக்கும், அவ்வளவு அரசியல் பேசிருப்போம். வெளிப்படையா கம்யூனிஸ்ட கொடிய வச்சே படம் எடுத்த ஊரு நம்ம ஊரு. வெளிப்படையாக திராவிடர் இயக்கம் குறித்த பாடல்கள், இது திராவிட பொன்னாடுன்னு பாடினவங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு அரசியல் பேசின படங்கள்ங்க. அதனாலதான் கலைஞர் போற போக்குல நின்று ஜெயிச்சது மட்டும் இல்ல, சாகுற வரையும் ஜெயிச்சவருக்கு டாக்டர் கலைஞர். அதை அவர் சொல்லி கொண்டாடினாரு. காரணம் கலை. கலை எந்த வடிவத்தில் வந்தாலும் சாதியை மறந்து, மதத்தை மறந்து, இனத்தை மறந்து, மொழியை மறந்து மக்கள் கொண்டாடுவார்கள். அதுல தமிழர்கள் தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு அந்த விஷயங்கள். அவர் வாய்ஸ்ல அவருடைய விஷயத்துல கேட்கும் போது நல்லா இருந்தது. அதுல அவர் சொன்னாரு பாருங்க, ஒரு இன்சிடென்ட். ஒரு புத்தக வெளியீட்டு விழா, அதை ஏவாவேலு எழுதுறாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு முதலமைச்சர் உட்பட எல்லாரும் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் கலந்துக்கிறாங்கன்னா ரஜினி சிறப்பு விருந்தினரா போய் கலந்துக்கிறாரு. அங்க அவர் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல அப்படின்னு ஓன்னு விசில் அடிக்கிறாங்க. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளாஸை விட்டு போகவே மாட்டாங்க. ஆனா அவங்க சாதாரண ஆளுங்க இல்லைங்க, ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கிடையாது. அசாத்தியமானவர்கள், சிகரங்களை போன்றவர்கள், தூண் மாதிரியான ஆளுங்க. அந்த ஆட்கள் இந்த இடத்துல நிக்கிறதெல்லாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கைதட்டினாங்க. கைதட்டினோட இவர் அவங்கள பாராட்டி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அவங்க இல்லாம இயக்கம் இல்லை, அவங்க இல்லாம அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி கைதட்டினதுல மறந்து போயிட்டாரு. நான் அன்னைக்கே மாட்டினையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, யாரு விழாவுக்கு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேங்க, பெரும்பாலும் நான் போறதில்லை. ஆனா விகடனும் கூப்பிட்டாங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் வர்றேன், நான் அந்த கதையே படிக்கலன்னு சொன்னேன். ஏன்னா விகடன் கிளிகளின்னு கிழிச்சு எழுதுவாங்க நம்மள. அதுலயும் அதிகமா விகடன் போட்டு கிளிகளின்னு கிழிச்சது என்னையத்தான் அப்படின்றாரு. உண்மைதான். ரஜினி அரசியலுக்கு வராத போதெல்லாம் போட்டு பொழந்தது விகடன் தான். அதுவும் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன்லாம் வேற லெவல் சம்பவம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை மேடையிலே சொல்லிட்டு ஆனாலும் எங்க நட்பு இருக்கு அப்படின்னாரு. நல்ல பேச்சு, கசகசன்னு இல்லாம ஒரு நல்ல பேச்சு. அப்புறம் தான் வச்சாரு ஒரு ஆப்பு. இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அழகான விஷயத்த சொன்னார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஓல்டு பீப்புள் இருக்காங்களே, இயக்கத்துல அப்படியே வளர்ந்து வந்திருப்பாங்க, இப்ப வயசாயிருக்கும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற அந்த வயசானவங்க தாங்க அந்த இயக்கத்தினுடைய தூண்கள். அவங்கதான் வழிகாட்டுவாங்க. அவங்கதான் அடிப்படைய பேஸ் மட்டுமே அவங்கதான். அவங்க உழைப்பு, அவங்க அறிவு, அனுபவம் தான் ஒரு இயக்கத்தை வளர்க்கும். ஆனா இது எதுவுமே இல்லைன்னா ஒரு இயக்கமோ ஒரு கட்சியோ ஜெயிக்காது. இங்கதான் விஜய் ஆப்படிக்கப்பட்டார். எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆள்கள் கொண்டிருக்க ஒரு அமைப்பு விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம். 50 கட்சி மாறின ஒரு 5-6 பேரு, எந்த அரசியலும் தெரியாத புஷி ஆனந்த், அரசியல் பக்கமே வராத விஜய், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வியூக வகுப்பாளரை மட்டும் வச்சுக்கிட்டு வெற்றி அடையலாம்னா தமிழ்நாட்டில் அது எடுபடுமா? தமிழ்நாடு அரசியல் பூமிங்க. இந்தியாவின் அரசியல் தலைநகரமே தமிழ்நாடு தான். பாஜக அரசு கொண்டு வருகிற நாசகர திட்டத்தை எதுக்குற குரல் தமிழ்நாட்டுல இருந்தா வரும். பாத்திருக்கீங்களா? அப்போ அனுபவம் தான் அந்த எதிர்ப்பு குரலை நமக்கு உருவாக்கி இருக்கு. நம்முடைய அரசியல் புரிதல், நம்மளுடைய அரசியல் சார்ந்த வாழ்க்கை முறை, இதுதான் நமக்கு அரசியலா நம்மள உட்கார வச்சிருக்கு. இத மனசுல வச்சுட்டு தான் சொல்றாரு, இந்த அனுபவப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தூண் மாறிங்க இல்லங்க, அவங்க சிகரங்க. அவங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்னு அடிச்சாரு. அப்ப இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாம பழைய கதை ஒன்ன சொல்லிட்டு அங்க போட்டு பொழந்தாருன்னா விஜய் குரூப்பை தான் பொழந்திருக்காருன்னு அர்த்தம். தமிழ்நாட்டுல எந்த அரசியலும் தெரியாம உள்ள உருட்டாதீங்க, இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு அப்படின்னு போட்டு பொழந்திருக்காரு. ஆக இதுல ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுதுங்க, அனுபவம் இல்லாமல் விஜய் ஜெயிக்க முடியாது. திரும்ப திரும்ப நம்மளும் சொல்றோம், யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அரசியல் ஜனநாயகமானது, அதுல இவங்க தான் வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விஜய் தாராளமா அரசியலுக்கு வரலாம். ஆனால் அடிப்படை கட்டுமானம் இருக்குல்ல, ஏ ஃபார்ம் தெரியுமா, பி ஃபார்ம் தெரியுமான்னு அண்ணன் கேட்டாரு. யாரு? திரும்ப கேட்டாரு. திரும்ப கேட்டோடனே கொதிக்கிறானுங்க. அதுக்குள்ள ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு ஃபார்மை நீ தப்பா ஃபில் பண்ணா நீ உன் ஃபார்மை தூக்கி எறிஞ்சிட்டு நீ தேர்தலில் நிக்க முடியாது, ரிஜெக்ட் ஆயிருவீங்க. அதே போல பூத் கமிட்டின்னு என்ன ஆகும்னே தெரியாத ஒரு ஆளை ஓட்ட சேகரிக்கவே முடியாது. ஏன்னா பூத் கமிட்டி தான் அங்க பொய்யா எவனாவது ஓட்டு போட வர்றான், மாத்தி ஓட்டு போட வர்றான், அவனை அடிச்சு உட்கார வச்சு ஏய் ஓடிப்போ அப்படின்னு பத்தி விடுறதே பூத் கமிட்டி தான். அப்ப பூத் கமிட்டி தான் நீங்க வைக்கிற உங்களுக்கு இருக்கிற ரசிகர்களை ஓட்டர்களா மாத்தி கொண்டு உங்க கையில சேர்க்கும்.
இப்படி எந்த அடிப்படை கட்டமைப்புமே வளர்த்துக்காம கட்டாம ஒரு கற்பனை குதிரையை ஓட்டி நான் அடுத்த வருஷம் முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நினைக்கிற விஜயை பார்த்தா நமக்கும் பரிதாபமா தான் இருக்கு. பாவம் என்ன பண்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லையே. ரஜினி சொன்னது கரெக்டு தானே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மனிதர்கள் தூண்களைப் போல, அவர்கள் பேஸ்மட்டத்தை போல, அடிப்படையை போல, அவர்கள் இல்லாத கட்சியின் இயக்கம் தோற்று போகும். புரியுதா விஜய்?